7 Japanese money habits that build wealthier forever. 7 ஜப்பானிய பணப்பழக்கங்கள் நிரந்தர செல்வந்தராக. நாம் வாழும் இன்றைய சூழலில் சொகுசு கார்கள், டிசைனர் பிராண்ட்கள் மற்றும் சோஷியல் மீடியாவில் ஆடம்பரமான உல்லாசமான வாழ்க்கை இவையே செல்வமாக காட்டப்படுகிறது. இக்காலத்தில் ஜப்பான் நாடு வேற்று சிந்தனையை முன்வைக்கிறது. எவ்வாறெனில், செல்வம் மிகவும் அலங்காரமான பகட்டானதொன்றாகவோ இல்லாமல் அமைதியாக ஆடம்பரமில்லாமல் சேமிக்கப்படுகிறது. உண்மையில் ஜப்பானிய செல்வந்தர்கள் பலர் எளிமையான வாழ்க்கையை மேற்கொள்கிறார்கள். தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கிறார்கள். அதற்கு மாறாக ஸ்டெபிலிட்டி, செல்ஃப் டிசிப்ளின் மற்றும் சமூகத்தின் தேவைகளில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். பணத்தை நோக்கிய ஜப்பானிய தத்துவம் பணத்தை பின்தொடர்வதில் வேரூன்றவில்லை. அது மனநிறைவு, வாழ்வின் நோக்கம் மற்றும் சமநிலையை அடிப்படையாக கொண்டுள்ளது. இவைகள் வெறும் ஃபினான்ஷியல் சாய்ஸஸ் மட்டுமல்ல, தலைமுறையாக வழிநடத்தப்படும் கல்ச்சுரல் வேல்யூஸ். உலகப் போருக்கு பின் ஜப்பான் தனது வருமானத்திற்கு குறைவாகவே செலவு செய்கிறது. இயற்கை மனித வளங்களை மதிப்பது மற்றும் நீண்ட காலத்திற்கு திட்டமிடுவது இவற்றை வலியுறுத்தி அன்றாட பழக்க வழக்கங்களின் தொகுப்பாக்கியுள்ளது. மினிமலிசமும் மன உறுதியும் ஆழமாக பதிந்துள்ள நாட்டில் சட்டையை எப்படி மடிப்பது, பெட்டியை எப்படி பேக் செய்வது, ஷாப்பிங் பேக்கை மீண்டும் எப்படி பயன்படுத்துவது போன்ற சிறிய முடிவுகள் கூட ஒரு நாட்டினுடைய மனநிலையின் பிரதிபலிப்பே ஆகும். செல்வம் என்பது வெளியுலகிற்கு காண்பிப்பது அல்ல, ஆனால் நீங்கள் வைத்திருந்து மகிழ்ச்சியாக வாழ்வதே. நாம் குறைவாக செலவிட்டாலும் அதிகமாக சேமித்தாலும் நீண்ட கால நிதி சுதந்திரத்தை உருவாக்க விரும்பினாலும் இந்த ஜப்பானிய சிக்கன பழக்க வழக்கங்கள் காலத்தால் அழியாத கொள்கைகளாகும். இவற்றை ஒவ்வொன்றாக பார்ப்போம். கக்கேபோ என்பது வீட்டி நிதி பேரேடு, ஒரு பாரம்பரிய ஜப்பானிய பட்ஜெட் முறை. ஆப்ஸ் ஆர் ஸ்ப்ரெட்ஷீட்டை நம்புவதற்கு பதிலாக வருமானம், செலவு, சேமிப்பு போன்றவை கையால் எழுதப்பட்டு மூளைக்கும் மனதுக்கும் இடையே ஒரு தொடர்பை உருவாக்கி ஊக்குவிக்கிறது. இது எப்படி வேலை செய்கிறது? மாத துவக்கத்தில் வருமானம் மற்றும் நிலையான செலவுகளை எழுதுதல், சேமிப்பு இலக்கை நிர்ணயித்தல், ஒவ்வொரு செலவுகளையும் வகை வாரியாக கண்காணித்து பிரித்தல், வாரந்தோறும் என்ன செலவு செய்தோம், எவையெல்லாம் மேம்படுத்த முடியும், எது உண்மையில் தேவை என தீர்மானித்தல். மொட்டைனை, ரெஸ்பெக்டிங் ரிசோர்சஸ். இந்த ஜப்பானிய வார்த்தைக்கு வீணாக்கப்படும் வளங்களுக்கு வருத்தத்தை வெளிப்படுத்துவது. இது நேரம், பணம், உணவு, சக்தி இவற்றை குறிக்கிறது. நடைமுறையில் புதிய துணிகளை வாங்குவதற்கு பதில் துணிகளின் கிழிசல்களை தைத்து உபயோகப்படுத்துவது, மிஞ்சியவற்றை சேமித்து மற்றும் உணவு வீணாவதை குறைப்பது, கொள்கலன்கள் அல்லது ஜாடிகளை எரிந்து விடுவதற்கு பதில் பயன்படுத்துவது. மினிமலிஸ்ட் லிவிங். ஜப்பானிய கலாச்சாரம் ஜென் தத்துவங்களால் உள்வாங்கப்பட்டுள்ளது. இதனால் எளிமை மற்றும் மன அமைதியை ஊக்குவிக்கிறது. இன்றும் ஜப்பானிய வீடுகள் சுத்தமாகவும் ஒழுங்காகவும் செயல்பாட்டுடனும் உள்ளன. தேவைக்கு வாழும் மனநிலையை பிரதிபலிக்கின்றன. குறைவான வழிமுறைகளுடன் வாழ்வது, சேமிப்பு, வீட்டு வசதி அல்லது தேவையற்ற பொருட்களுக்கான செலவுகளை குறைப்பது, குவான்டிட்டி அளவை விட குவாலிட்டி தரத்தில் கவனம் செலுத்துவது, கேஷ் ஓவர் கிரெடிட். உலகமே டிஜிட்டல் மயமானாலும் ஜப்பான் இன்னும் பணத்தை அடிப்படையாக கொண்ட சமூகமாகவே உள்ளது. பணத்தை பயன்படுத்தும் போது பணம் நம் கையிலிருந்து வெளியேறுவதை நாம் பார்க்க முடிகிறது. இது நிதி விழிப்புணர்வையும் கட்டுப்பாட்டையும் அதிகரிக்கிறது. பணத்தை பயன்படுத்துவதன் நன்மைகள்: திட்டமிடாமல் வாங்குவதை கட்டுப்படுத்துகிறது, பட்ஜெட்டை மேலும் உறுதியானதாக்குகிறது, நம் வசதிக்கு ஏற்ப நம்மை வாழ ஊக்குவிக்கிறது. பை குவாலிட்டி, பை ஒன்ஸ்.
ஜப்பானியர்கள் பெரும்பாலும் நவநாகரிக பொருட்களையோ அல்லது தள்ளுபடியில் கிடைக்கதை தேடி தேடியோ வாங்காமல் தேவையானதை குறைவாக வாங்குவதையே பின்பற்றுகிறார்கள். உயர்தரமான பொருட்களை வாங்கவே விரும்புகிறார்கள். சமையல் கத்தியோ, குளிர்கால உடையோ அல்லது காலணியோ எதுவாக இருந்தாலும். இது நீண்ட காலத்திற்கான சிந்தனை. முன்கூட்டியே அதிக செலவு செய்வதை போன்று தோன்றினாலும் தொடர்ந்து வேறு வேறு பொருட்களை வாங்குவதை தவிர்க்கிறார்கள். இதன் மூலம் காலத்தையும் பணத்தையும் சக்தியையும் சேமிக்கிறார்கள். ஒரு பொருளின் செயல்திறனையும் நீடித்து உழைக்கும் திறனையும் அனுபவிக்கின்றார்கள். Do it yourself and home repair. கிழிந்த துணிகளை தைப்பது முதல் உடைந்த பழுதான பொருட்களை சரி செய்வது வரை ஜப்பானிய வீடுகள் பெரும்பாலும் புதிதாக வாங்குவதை விட பழுது பார்ப்பதையே தேர்வு செய்கின்றனர். நீங்களே செய்யுங்கள், do it yourself எனும் மனப்பான்மை தன்னம்பிக்கையில் பெருமை, செல்வத்தில் வளமையில் வேரூன்றியுள்ளது. துணிகளை துவைப்பது, அயன் செய்வது, ஷூக்களை பாலிஷ் செய்வது போன்ற சிறிய எளிய பணிகள் வாழ்க்கை திறன்களாக கருதப்படுகின்றன. அடிப்படையில் பழுது பார்க்கும் நுட்பங்களை கற்று கையாளுவதன் மூலம் பணத்தை மிச்சப்படுத்துகிறார்கள், பணம் விரயமாவதை குறைக்கிறார்கள், மேலும் சுதந்திர உணர்வோடு வாழுகிறார்கள். இன்வெஸ்டிங் வித் பேஷன்ஸ் அண்ட் பர்பஸ். தீவிர முதலீட்டுக்கு ஜப்பான் பெயர் பெற்றதாக இல்லை. லாங் டேர்ம் பிளான் அதன் கலாச்சாரத்தில் ஆழமாக வேரூன்றியுள்ளது. இன்வெஸ்டிங் வித் பேஷன்ஸ் அண்ட் பர்பஸ். தீவிர முதலீட்டிற்கு ஜப்பான் பெயர் பெற்றதாக இல்லாவிட்டாலும் லாங் டேர்ம் பிளான் அதன் கலாச்சாரத்தில் ஆழமாக வேரூன்றியுள்ளது. முதலீட்டாளர்கள் நிலையான ஈவுத்தொகை டிவிடெண்ட், லாபம் தரும் முதலீடுகள் மற்றும் குறைவான ஆபத்துள்ள முதலீடுகளையே செய்கிறார்கள். கீ இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட்ஸ் ஆர்: சிறிய அளவில் தொடர்ந்து முதலீடு செய்தல், அதிக ஆபத்துக்கள் நிறைந்த முதலீடுகளை தவிர்த்தல், குறுகிய கால ஆதாயங்களை விட நீண்ட கால வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிப்பது, மெதுவான மற்றும் நிலையான அணுகுமுறை அமைதியான செல்வ கட்டமைப்பின் அடையாளமே ஆகும். இறுதியாக, ஜப்பானிய சிக்கன பழக்க வழக்கங்கள் பற்றாக்குறையை பற்றியது அல்ல, மாறாக விழிப்புணர்வு, மரியாதை மற்றும் நோக்கத்துடன் வாழ்வு பற்றியது. இந்த பழக்க வழக்கங்கள் செல்வம் பகட்டாக, ஆடம்பரமாக, சத்தமாக வெளியுலகிற்கு தெரிய வேண்டியதில்லை என கற்பிக்கின்றது. செல்வத்தை மெதுவாகவும் ஆழ்ந்த சிந்தனையுடனும் உயரிய நோக்கத்துடனும் உருவாக்க முடியும். உங்கள் செலவுகளை குறிப்பெடுப்பது, எளிமையாக வாழ்வது, உடைந்ததை கிழிந்ததை சரி செய்வது என எல்லா செயல்களும் இடம்பெற்றிருக்கின்றன. இவைகளை தொடர்ந்து கடைபிடித்து வாழும்போது அமைதியான, நீடித்த செல்வத்திற்கான உறுதியான அடித்தளத்தை உருவாக்குகின்றன. வெளித்தோற்றத்திற்காக செலவு செய்வதிலிருந்து மன அமைதிக்காக சேமிக்க நாம் தயாராயிருந்தால் இன்றே ஜப்பானிய நடைமுறைகளில் ஒன்றை நாம் துவங்குவோம். நமது எதிர்காலம் அடுத்தடுத்த தலைமுறைகள் நமக்கு நன்றி கடன் பட்டிருக்கும். வாழ்வோம், வாழ்விப்போம். நன்றி.